இப்போ முடக்குவாதம் சொல்லும்போது பெரும்பாலும் எதிர்ப்பு சக்தி சார்ந்தது. ஸோ இத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் சில மருந்துகள் மட்டுமே பத்தாது. சில வாழ்வியல் முறைகள், உணவு பழக்கங்களை நம்ம கவனிக்கணும். இத நீங்க 2, 3 விதமா இத அணுகணும். அதாவது மருந்து ஒரு பக்கம், மூலிகை மருந்துகள் மூலியமா. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, வெளி சிகிச்சையும் நம்ம பண்ணணும். அதற்கு கூடவே வாழ்வியல் முறை நான் சொல்வது உணவு பழக்கம். எதெல்லாம் வேண்டாம், எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் கண்டறிஞ்சு அதற்கேற்றவாறு சிகிச்சை பண்ணணும். அப்பதான் திரும்ப திரும்ப வராது. ஒரு நேரம் ஒரு சீசன்ல குறையும். அதாவது பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்துல ஜாஸ்தி ஆகலாம், வெயில் காலத்துல குறையலாம். இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்கு. ஸோ இது எது அப்படிங்கிறத நம்ம கரெக்டான முறையில கண்டறிஞ்சு, தேவையில்லாத தூண்டுவிக்கக்கூடிய பழக்கங்களோ, இல்ல உணவுனாலயா, இல்ல சூழ்நிலையினாலயா, இல்லன்னா சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்னாலயா, மனம் சார்ந்த பிரச்சனையா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 10 வருஷம், 15 வருஷம் சரியாகாத சில முடக்குவாதம் பிரச்சனையெல்லாம் நம்ம அதை சரி பண்ணியிருக்கோம். ஸோ இது எதனால நடக்குது அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட் தான். மூலத்துல இருந்து ஒரு பிரச்சனை அடி மூலத்துல இருந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வரும்போது தான் என்ன ஆகும் கேட்டீங்க அப்படின்னா, படிப்படியான முன்னேற்றத்தோட நமக்கு திரும்பவும் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்க முடியும். கட்டாயம் இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவு, பால் பதார்த்தங்களை சுத்தமாவே கட் பண்ணுங்க. கட்டாயம் நம்மளுடைய மூலிகை மருந்துகளுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. இது டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கு இல்லையா, இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரியானதான் எதுவும் கிடையாது. ஒருத்தருடைய உடலோடைய என்ன கண்டிஷன், என்ன வியாதி அப்படிங்கிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் நம்ம இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றோம். தைரியமா நீங்க என்ன பண்ணுங்க, எங்களை ஒரு வாட்டி நேர்ல பாருங்க. நம்ம சென்னையில டி நகர் பிரான்ச் இருக்கு. ஸோ நேர்ல பார்த்துட்டு மருத்துவர் ஆலோசனை எடுத்துட்டு நம்பிக்கையா இந்த மருந்து நம்மளுடைய மருந்து எடுங்க.